அப்ப நீ ஆத்தாவத்தில் நிறமாத்த பய நம்ம கிழவன் மதுரை பெரியாஸ்பத்திரியில மேலுக்கு முடியாம கிடந்தாரு. அப்ப நம்ம வீட்டுல நான் கஞ்சி காய்ச்சி கூடையில வச்சு தலையில சுமந்துக்கிட்டு உன்னை வகுத்துல வச்சுக்கிட்டு என்னை இடுப்புல ஏத்திக்கிட்டு ஒரு கையில உப்புல அனுப்பிச்சுக்கிட்டு 2 பஸ் மாதிரி மதுரைக்கு போய் கிழவனை பார்த்து கஞ்சி ஊத்தி கொடுத்துட்டு இருக்கிற ₹1-2 புறக்கி ஆயிட்ட கொடுத்து பண்ணும் பாடு கொடுத்துட்டு திரும்ப பஸ் ஏற வந்தா கையில 4 கூட இல்லடா. ஒரு புள்ள தச்சு புள்ள கையில 2 பிள்ளைல வச்சுட்டு ஆட்டோ ₹1 கேட்டாலும் மதுரையில எவனும் மாட்டம் இருக்க மாட்டான். நம்ம ஆத்தா என்ன பண்ண தெரியுமா? அங்க பக்கத்து டீ கடை கட்ட போய் என்ன இருக்கிற பாத்திர கிளாஸ் எல்லாம் கழுவி வைக்கிறேன், எனக்கு பஸ்ஸுக்கு போக ₹1 என் புள்ளதுக்கு இருக்கு ஒரு பண்ணு தெரியாதுன்னு கேட்டாடா. ஆனா அந்த டீ கடைக்காரரு ஏதா இதெல்லாம் எடுத்து தின்ன சொல்லுத்தான்னு சொல்லி கூட வப்புக்கு எல்லாத்தையும் காலி போட்டு ₹1 வாங்கிட்டு நம்மள ஊருக்கு கூட்டி போறாடா. ஊருக்கு வந்தது வராதமா உப்புளியாட்ட எண்ணிய பார்க்க சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு கல்லு சம்பக்க போயிட்டான். நாளைக்கு செலவுக்கு வேணும்னு டாக்டர் சொன்னார்ல, அதிகமா சமசமங்களுக்கு வர்ற நரம்பு வியாதிண்டு. அதான்டா நம்ம ஆத்தாளுக்கு கஷ்டம் தான். இவ்வளவுக்கு கஷ்டப்பட்ட கலக்கு ஜீவிலே இல்லடா.